டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து தீர்ப்பு வழங்க தகுதியற்ற நீதிமன்றங்கள். அல் ஹசனாத்தின் ஓர் இதழில் குழந்தை பாக்கியம் பெறாத தம்பதிகள் அனுபவிக்கும் மனக்கவலையையும் எப்படியாவது ஒரு குழந்தையை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக பல மில்லியன் ரூபாய்கள் செலவு செய்வதற்கு கூட ஆயத்தமான பெற்றோரையும், அதே நேரம் தூய்மையான தவக்குள் மூலம் ஒரு சதம் கூட செலவு செய்யாமல் குழந்தை பெற்றுக்கொண்ட பெற்றோரையும் பற்றி பேசியிருக்கிறேன். இதற்கு மறுபக்கத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றியும் வாசகர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வைத்தியர்கள் தங்களிடம் கேட்கக்கூடாது என்று நினைக்கும் அதே வேளை பலரும் கேட்கும் ஒரு கேள்வி இது. ஏற்கனவே பல பிள்ளைகள் இருக்கின்றனர். கடைசியாக பிறந்த குழந்தைக்கு 1 வயது. மனைவி இன்னும் குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள். இதற்கிடையில் மனைவி மீண்டும் கர்ப்பமடைகிறாள். என்ன செய்வது? இதுதான் தர்ம சங்கடமான அந்த கேள்வி. இதற்கு பலரும் விசேடமாக முஸ்லிம் அல்லாதவர்கள் எதிர்பார்க்கின்ற பதில் கருவை கலைப்பதற்கான ஆலோசனைகளை வைத்தியர்கள் சொல்ல வேண்டும் என்பதுதான். சிலர் மனச்சாட்சிக்கு பயந்து பரவாயில்லை, சிசு வளரட்டும் என்று விட்டுவிடுகின்றனர். பலருக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்படியான நிலைமை சமூகத்தின் ஒரு பொதுவான பிரச்சனை. அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முனைவதை விட இப்படியானதொரு சந்தர்ப்பத்தை தவிர்த்து கொள்வதே மிக பொருத்தம் என கருதுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயின் அஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். பெண்களை படைத்த அல்லாஹ் அவர்களில் ஒரு வருடத்திற்கு ஒரு குழந்தை பெறக்கூடிய ஓர் அற்புதமான அமைப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறான். 14 தொடக்கம் 15 வயது முதல் 45 தொடக்கம் 50 வயது வரை ஒரு பெண்ணால் ஒரு வருடத்திற்கு ஒரு குழந்தை பெற முடியும். தியோரட்டிக்கல் பாசிபிலிட்டி இருந்த போதும் இயற்கையாகவே பிறப்பில் ஒரு கட்டுப்பாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அத்துடன் தேவைக்கேற்ப மேலும் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான அறிவையும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இதன் விளைவுதான் பல வகையான கருத்தடை முறைகள். இவற்றுள் சில தற்காலிகமானவை, சில நிரந்தரமானவை. குழந்தைகள் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு உணவூட்ட, அவர்களை வளர்த்தெடுக்க அதிகம் செலவாகும். அதற்கு தங்களிடம் வசதி வாய்ப்புகள் இல்லை என்பதற்காகவோ சமூக பொருளாதார காரணங்களுக்காகவோ பிறப்பில் கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. அதேபோல் தேசிய மட்டத்தில் பிறப்பு வீதம் அதிகமாய் இருக்கிறது, இது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பிறப்பை கட்டுப்படுத்துவதையும் இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள். சூரத்துல் பனு இஸ்ராயில் 31வது வசனம், குர்ஆன் அத்தியாயம். ஏனெனில் உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிருக்கும் உணவு ஊட்டி வாழ வைக்கும் பொறுப்பு மனிதர்களுக்குரியதல்ல, அது அல்லாஹ்வுக்குரியதாகும். அல்லாவே அதற்கு போதுமானவன். அல்லாஹ்விடம் ரிஸ்க் இல்லாத ஒரு ஜீவராசி உலகில் இல்லை என்று அல் குர்ஆன் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்க, தனிப்பட்ட ஒரு தம்பதியினரை பொறுத்தவரை மருத்துவ ரீதியான காரணங்களுக்காகவோ அல்லது மேற்சொன்ன தொடரும்